ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இந்த சப்ஜெக்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 2ல என்ன கொஸ்டின் பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கல்வி திட்டமிடலில் உள்ள அணுகுமுறைகளின் வகைகள். இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 7 அணுகுமுறைகள் இருக்குன்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். அதுல இருந்து ஃபர்ஸ்ட் 2 அதாவது சமூக கோரிக்கை அணுகுமுறை, 2 மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை, இந்த 2ஐயும் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து அந்த 3ஆவதா இருக்கு பாத்தீங்களா செலவு பயன் பகுப்பாய்வு அணுகுமுறை, அந்த கொஸ்டின் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து இந்த செமஸ்டர் எக்ஸாமுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்போ அந்த கொஸ்டின் நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ அந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, செலவு பயன் பகுப்பாய்வு அணுகுமுறை, இந்த கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நம்முடைய பர்சனல் வாழ்க்கையிலையும் இந்த கொஸ்டினை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப உதவியா இருக்கு. அதாவது நம்மளுடைய தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறதுக்கு எப்படி குறைக்கணும், அந்த செலவு எப்படிலாம் நமக்கு ஏற்படுது, நம்ம பர்சனல் வாழ்க்கையிலையும் இந்த கேள்வியை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன்னா நம்ம தேவையில்லாத செலவை குறைக்க முடியும். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த வார்த்தையை பாருங்க, செலவு பயன். செலவுனா நம்ம செலவழிக்கிறது, பயன்னா என்ன, அந்த செலவு மூலமா நமக்கு என்ன பயன் கிடைக்கிறது, அந்த செலவழிச்சதுக்கான இப்போ ஒரு 100 ரூபாய் செலவழிக்கிறோம், அந்த 100 ரூபாய் நமக்கு ஒரு பயன் கிடைக்கிறது. இந்த 100 ரூபாய்க்கு இந்த நமக்கு கிடைக்கிற அந்த பயன் வந்து கரெக்ட் தானா, ஒர்த்தபிள் தானா அப்படின்னு சொல்லிதான் இந்த செலவு பயன். நம்ம செலவழிக்கிற பணம் அதனால கிடைக்கக்கூடிய நமக்கு பயன் வந்து ஈக்குவலா இருக்கா அப்படின்றதான் இந்த கேள்வி. சரிங்களா? இதுல உங்களுக்கு கொஸ்டின் வரும், சார் இதுல எப்படி சார் நம்ம கல்வியை கொண்டு வருது அப்படின்னு கொஸ்டின் வரும். நான் சொல்றேன் பாருங்க. இப்போ பாருங்க, இந்த செலவு பயன் பகுப்பாய்வு அணுகுமுறையை பத்தி இந்த மௌரின் மேக்டால் அப்படின்றவர் ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருக்காரு. இந்த மௌரின் மேக்டால் அப்படின்றவர் ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருக்காரு. அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் படிச்சு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க, எந்த ஒரு துறையில் முதலீடு செய்யப்படும் செலவுகளையும் பாருங்க, எந்த ஒரு துறையில் செய்யப்படும் செலவுகளையும், அது எந்த துறையா இருந்தாலும் சரி, கல்வியா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு தொழிலா இருந்தாலும் சரி, எந்த துறையிலும் செய்யப்படும் செலவுகளை அதனால் கிடைத்திடும், அந்த செலவுனால நமக்கு என்ன கிடைக்குது, அதனால் கிடைத்திடும் பாருங்க ஏதோ ஒரு வடிவிலான முதலீட்டுக்கான பயன்களையும் முறையாக ஒப்பிட்டு பார்த்தலே, நம்ம செலவுக்கும் அதனால கிடைக்கக்கூடிய பயனுக்கும் ஈக்குவலா இருக்கா. ஒரு பணத்தை வந்து நம்ம இடத்துல முதலீடு பண்றோம், அதுக்கான வருமானம் வருது, நம்ம முதலீடு பண்ற பணத்துக்கும் அதனால கிடைக்கக்கூடிய வருமானத்துக்கும் சரியா இருக்கா. சரியா இருந்துச்சுன்னா ஓகே, அந்த முதலீடு சிறந்த முதலீடு. இல்ல நம்ம முதலீடு பண்ண பணத்துக்கும் நமக்கு வர்ற வருமானத்துக்கும் கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த முதலீடு தவறானது. அத சொல்ல வர பாருங்க, ஏதோ ஒரு வடிவிலான முதலீட்டிற்கான பயன்களையும் முறையாக ஒப்பிட்டு பார்த்தலே எதை சொல்லுவாங்கன்னா இந்த செலவு பயன் பகுப்பாய்வு சொல்லுவாங்க. முறையாக ஒப்பிட்டு பார்த்தலே செலவு பயன் பகுப்பாய்வு அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப செலவு பயன் பகுப்பாய்வு அணுகுமுறை அப்படின்னா பாருங்க, எந்த ஒரு துறையில் செய்யப்படும் செலவுகளையும் அதனால் கிடைத்திடும் ஏதோ ஒரு வடிவிலான முதலீட்டுக்கான பயன்களையும் முறையாக ஒப்பிட்டு பார்த்தலே இந்த செலவு பயன் பகுப்பாய்வு அணுகுமுறை அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? இன்னும் உங்களுக்கு இப்போ நம்ம கல்விக்கு வருவோம். இப்ப பாருங்க, கல்வியில பாருங்க, இந்த வார்த்தையை பாருங்க, கல்வி என்பது வெறும் செலவு அல்ல. கல்விக்காக நம்ம செலவு வெறும் அது செலவு கிடையாது, அது ஒரு முதலீடு என்பதை விளக்குறது தான் இந்த செலவு பயன் பகுப்பாய்வு. நீ கல்விக்கு பண்ற செலவு வந்து அது செலவு கிடையாது, அது ஒரு முதலீடு அப்படின்னு விளக்குறது தான் இந்த செலவு பயன் பகுப்பாய்வு அணுகுமுறை. சரிங்களா? சரி சார், முதலீடு சொல்றோம், அதுல என்ன சார் நமக்கு பயன் கிடைக்குது பாருங்க. தனிநபர் பயன், ஒரு தனி மனிதனுடைய அறிவு வளர்ச்சி அடைகிறது, அவனுடைய அறிவு வளர்ச்சி அடைகிறதுனால அவனுடைய பொருளாதாரம் மேம்படுகிறது, அவன் அறிவு வளர்ச்சி அடைய சமுதாயத்துடைய பொருளாதாரமும் மேம்படுகிறது, சமுதாயத்துடைய தொழில்நுட்ப வளர்ச்சியும் மேம்படுகிறது. அதை சொல்றாங்க தனிநபர் பயன் சமூக பயன். தனிநபருடைய அறிவு வளர்ச்சி அடைகிறது, தனிநபருடைய பொருளாதாரம் மேம்படுகிறது, சமூகத்துடைய வாழ்க்கை முறை மேம்படுகிறது,
சமூகத்துடைய தொழில்நுட்பம் மேம்படுகிறது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதா? அப்ப கல்விக்காக செலவழிக்கப்பட ஒரு செலவு கிடையாது, அது ஒரு முதலீடுன்னு சொல்றாங்க. அடுத்து முக்கியமான விஷயம் பாருங்க, இந்த கல்வி செலவுன்னு என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. ஒண்ணு நேரடி செலவு, இன்னொன்னு மறைமுக செலவு. நான் சொன்னேன் இந்த கேள்வி நம்மளுடைய பர்சனல் லைஃபுக்கு உதவியா இருக்குன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த இடத்துல தான் வரும். பாருங்க, கல்வியில் நேரடி செலவுனா என்ன? நம்ம கல்வியில நேரடியா என்னென்ன செலவழிப்போம் யோசிச்சு பாருங்க. கல்வி கட்டணம் செலுத்துவோம், இதர சிறப்பு கட்டணங்கள் செலுத்துவோம், புத்தகங்கள் மற்றும் பொருட்களை வாங்கும் செலவு இருக்கு, அடுத்து போக்குவரத்து செலவு இருக்கு, அடுத்து விடுதிகள் தங்கி படித்தால் விடுதி கட்டணம் இருக்கு, அடுத்து உணவு கட்டணம் இருக்கு. இதெல்லாம் என்னது? நேரடி செலவுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் கல்வி கட்டணம் நேரடி செலவு. அடுத்து மறைமுக செலவுனா என்ன சார் அர்த்தம்? இப்போ ஒருத்தர் வந்து 12th முடிச்சுட்டு காலேஜ் ஒரு 3 வருஷம் படிக்கலாம், இல்ல ஒரு 4 வருஷம் படிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுங்க, ஒருத்தன் 12th முடிச்சு வேலைக்கு போறான். 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் 12th முடிச்சுட்டு காலேஜ் டிகிரி படிக்க போயிடறான், அது 3 வருஷமோ 4 வருஷம் படிக்க போயிடறான். இன்னொருத்தர் 12th முடிச்சுட்டு வேலைக்கு போறான்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ 4 வருஷம் படிக்காம வேலைக்கு போறான் பாத்தீங்களா, அந்த 4 வருஷம் அவன் எவ்வளவு சம்பாரிச்சிருக்கான்? இவன் 4 வருஷம் டிகிரி முடிச்சுட்டான். டிகிரி முடிச்ச பிறகு அதுக்கு பிறகு 4 வருஷம் 3 வருஷம் டிகிரி முடிச்சுட்டு அடுத்து வேலைக்கு போறான். அந்த வேலைக்கு அடுத்து ஒரு 4 வருஷம் போகும்போது அந்த அதாவது 4 வருஷம் ஆல்ரெடி படிச்சிருக்கான், 4 வருஷம் வேலைக்கு போறான். ஆல்ரெடி படிக்காதவன் 4 வருஷம் வேலைக்கு மட்டும் போய்க்கிருக்கான். இவன் வந்து 8 வருஷம் கணக்காயிருது. அவன் 8 வருஷம், அவனுக்கு 8 வருஷம் ஆள் இருக்கும்போது அந்த 8 வருஷத்துல அவன் எவ்வளவு சம்பாரிச்சான், இந்த படிச்சவன் 8 வருஷத்துல எவ்வளவு சம்பாரிச்சான், அதை ஒப்பிட்டு பார்க்கறது தான் என்ன சொன்னா இந்த மறைமுக செலவுன்னு சொல்லுவாங்க. அதாவது 4 வருஷம் வேலைக்கு போனா எவ்வளவு சம்பாரிச்சிருப்பேன், 4 வருஷம் நான் படிச்சிருக்கேன், அதுக்கு நான் வேலைக்கு போனா இந்த சாதாரண வேலைக்கு போனா அது டபுள் மடங்கு நமக்கு கிடைச்சா தானே அது பயன். சரிங்களா? அதைத்தான் நான் சொன்னா இந்த மறைமுக செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நினைப்போம் 4 வருஷம் கழிச்சு வேலைக்கு போறோம்னா அந்த வேலைக்கு போகும்போது சம்பளம் எவ்வளவு அதை மட்டும் தான் நம்ம பார்ப்போம். ஆனா 4 வருஷம் படிச்சுட்டு இருந்தவன் இந்த 4 வருஷத்துக்கான வருமானம், அப்ப அந்த கல்வியில தான் செலவு பண்ணியிருக்கோம், முதலீடு பண்ணியிருக்கோம். அப்ப அந்த படிச்ச 4 வருஷத்துக்கு சேர்த்து அடுத்து நீ வேலைக்கு போகும்போது அந்த 4 வருஷத்துக்கு ஈக்குவலா அடுத்து நம்ம சம்பாதிக்கணும். சரிங்களா? அப்ப நம்ம நினைக்கிறோம் 4 வருஷம் முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது சம்பளம் வருது, அதைத்தான் சம்பளம் நினைக்கிறோம். ஆனா 4 வருஷம் நம்ம அந்த படிச்சிருக்கோம் பாத்தீங்களா, அப்போ வருமானம் என்னாச்சு? ஸோ அதையும் கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த சம்பளத்தை நம்ம எதிர்பார்த்து வேலைக்கு போனோம். அதைத்தான் என்ன சொல்லுவோம்னா மறைமுக செலவுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எல்லாருமே நம்ம வாழ்க்கையில நேரடி செலவு மட்டும்தான் நம்ம கணக்கு போட்டுறோமே தவிர மறைமுக செலவை பத்தி யோசிக்கிறதே இல்லை. சரிங்களா? நான் இதை நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். என்னுடைய நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விலை உயர்ந்த பைக் வாங்கினார். வாங்கினார். சரிங்களா? வாங்கும்போது என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், நீங்க வேலை பார்க்கறதுக்கும் உங்க வீட்டுக்கு 15 கிலோமீட்டர் தான். சரிங்களா? எதுக்கு சார் இந்த விலை உயர்ந்த பைக் வாங்குறீங்க அப்படிலாம் கேட்டேன். நான் வந்து சம்பளத்துல மாசம் 5000 கட்டிடுவேன், எனக்கு கட்டுற அளவுக்கு ஓரளவு சம்பளம் இருக்கு, நான் 5000 கட்டிடுவேன்னு சொன்னார். அவர் நினைக்கிறது அந்த மாதம் 5000 ரூபாய் கட்டுறோம் பார்த்தீங்களா அந்த பைக்குக்கு, அந்த நேரடி செலவை மட்டும் தான் பாக்குறாரு. ஆனா பழைய பைக் வச்சிருந்தாரு, அது 1 லிட்டருக்கு 50 கிலோமீட்டர் கிடைக்கும். இப்போ விலையோர்ந்த பைக் வாங்குறாரு, இது 1 லிட்டருக்கு 25 கிலோமீட்டர் தான் கிடைக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, பழைய வண்டிக்கு நீங்க மாசம் 2000 ரூபாய் பெட்ரோல் போட்டுட்டீங்கன்னா இந்த புது வண்டிக்கு நீங்க அப்படி டபுள் மடங்கு ஆகும், 4000 ரூபாய் ஆகும். சரிங்களா? அப்போ மாசம் 4000 10 மாசத்துக்கு பாருங்க 40000, 12 மாசத்துக்கு பாருங்க 48000. சரிங்களா? அதே மாதிரி குறைஞ்சது வருஷத்துக்கு 4 சர்வீஸ் விடணும். ஒரு சர்வீஸுக்கு மினிமம் வந்து 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவான், 4 சர்வீஸ்க்கு 8000. அப்ப பாருங்க 48 56000. அப்ப நீங்க வருஷத்துக்கு இந்த பைக்குக்கு மறைமுகமா செலவு செய்யறதுக்கு ஒரு வருஷத்துக்கு 60000 எடுத்து வைக்கணும். நம்ம நினைக்கிறோம் மாசம் 5000 ரூபாய் டியூ கட்டிட்டு போயிடுவேன், பைக் வாங்கிட்டு கட்டிடுவோம். அதை நேரடி செலவு மட்டும் தான் பாக்குறாங்களே தவிர இந்த மறைமுக செலவை நிறைய பேர் வந்து கால்குலேஷன் பண்ண மறந்துடுறாங்க. அதை பத்தி நினைக்கிறதே இல்லை. நம்ம அந்த மாசம் 5000 கட்டுறோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் நினைக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் வாங்கின பிறகுதான் அப்படி நம்ம செலவு கூடிருச்சு அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஸோ எப்பவுமே மறைமுக செலவு எந்த ஒரு பொருளை வாங்கும் போதும் அதனுடைய மறைமுக செலவையும் கால்குலேட் பண்ணணும். இதே அந்த ஒரு வருஷத்துக்கு 60000 பார்த்தீங்களா, அந்த வருஷத்துக்கு 60000 ஒரு பேங்க்ல போட்டுருந்தாங்க, பிக்ஸட் டெபாசிட்ல போட்டுருந்தாங்கன்னா 5 வருஷத்துக்கு போட்டுருந்தாங்கன்னா 5 வருஷம் கழிச்சு அதுல இருந்து அவருக்கு வருமானம் கிடைக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதா? மறைமுக செலவு வந்து நம்ம கால்குலேட் பண்ண தெரியுதா? அதைத்தான் இந்த கேள்வி வந்து நம்மளுடைய லைஃபுக்கு உதவியா இருக்கு சொல்றேன். ஸோ நம்ம எந்த ஒரு பொருளை வாங்கும் போதும் அந்த நேரடி செலவை மட்டும் பார்க்காம மறைமுக செலவையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் என்ன பார்த்தீங்கன்னா செலவு பயன் பகுப்பாய்வு. அதே மாதிரி கல்விக்கு நம்ம செலவழிக்கிறோம்,
அந்த கல்வியிலிருந்து நமக்கு எவ்வளவு இன்கம் வரணும் அதையும் நம்ம யோசிக்கணும். சரிங்களா? இப்போ நான் தியரியா சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, செலவு பயன் பகுப்பாய்வு. நான் சொன்னது அப்படி இருக்கு பாருங்க. மௌரின் மேக்டால் இவர் என்ன சொல்லிருக்கேன்னா, எந்த ஒரு துறையில் செய்யப்படும் செலவுகளையும் அதனால் கிடைத்திடும் ஏதோ ஒரு வடிவிலான முதலீட்டிற்கான பயன்களையும் முறையாக ஒப்பிட்டு பார்த்தலே இந்த செலவு பயன் பகுப்பாய்வு என்று அறியப்படுகிறது. முக்கியமான விஷயத்தை பாக்ஸ் போட்டுக்க பாருங்க. இவ்வணுகுமுறை குறிப்பிட்ட எதிர்கால பயன்களை பெற பார்த்தீங்களா, குறிப்பிட்ட எதிர்கால பயன்களை பெற தற்போது செய்திட வேண்டிய செலவுகளை கணக்கிடுவதற்கான வழிமுறையை இது அளிக்கிறது. சரிங்களா? இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா வெளியீடு, ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா கல்வி என்பது முதலீடு, 3 பாருங்க ஒப்பிட்டு பார்த்தல், 4 வந்து நேரடி செலவு, 5 வந்து சமூகத்திற்கு கிடைத்திடும் பயன்கள், 6 வந்து அரசின் நிதியுதவி, 7 வந்து பொருளாதார மதிப்பு. இந்த 7 பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, வெளியீடு. நான் சொல்லும் போதே கவனிச்சிட்டீங்கன்னா கவனிச்சு வச்சு எழுதலாம். வெளியீடு என்ன சார் பாருங்க, இது 2 பாயிண்ட் இருக்கு. முதல் பாயிண்ட் பாருங்க, எதிர்காலத்தில் பெறக்கூடிய அதிக அளவு வருவாய் அல்லது வெளியீடுக்காக தற்போதைய நுகர்வுகளை நாம் தியாகம் செய்து. பாருங்களா, இப்ப கல்விக்காக செலவழிக்கிறோம், நம்ம அப்பா அம்மா ஏதோ ஒரு செலவை கட்டுப்படுத்தி, ஏதோ ஒரு நுகர்வுக்கான செலவை கட்டுப்படுத்தி தான் அந்த ஃபீஸை கட்டுறாங்க. சரிங்களா? நம்ம ஒரு சேமிச்சு வைக்கிறோம், சேமிச்சு வைக்கிறது ஏதோ ஒரு செலவை, ஏதோ ஒரு நுகர்வை கட்டுப்படுத்தா சேமிச்சு வைக்கிறோம். அதான் சொல்ல பாருங்க, எதிர்காலத்தில் பெறக்கூடிய அதிக அளவு வருவாய் அல்லது வெளியீட்டுக்கான தற்போதைய நுகர்வுகளை நாம் தியாகம் செய்து ஏதோ ஒன்றில் முதலீடு செய்கிறோம். சரிங்களா? இது வந்து கல்வி மட்டும் கிடையாது. ரெண்டாவது பாருங்க, இது அனைத்து வடிவ முதலீடுகளுக்கும் பொருந்தும். ஏதோ ஒரு நுகர்வை தியாகம் பண்ணி தான் முதலீடு பண்றோம். அது கல்விக்கான சரி, எந்த துறையா இருந்தாலும் சரி. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, கல்வி என்பது முதலீடு. நான் சொன்ன பாத்தீங்கன்னா கல்வி என்பது செலவு கிடையாது. அதில் என்ன பண்ணுவாங்க, இங்கு கல்வி என்பது நுகர்வாக கருதப்படாமல் முதலீடாக கருதப்படுவதால் அதனால் விளையும் தனிநபர் மற்றும் சமூக பயன்களை கருத்தில் கொள்வது அவசியமாகிறது சொல்றாங்க. 3ஆவது பாயிண்ட் பாருங்க, ஒப்பிட்டு பார்த்தல். என்ன சார் ஒப்பிட்டு பார்த்தல்? பாருங்க பாயிண்ட் பாருங்க, கல்வியில் தனிநபர் முதலீட்டுக்காக கிடைக்கும் பயன் என்பது ஒருவர் குறிப்பிட்ட அளவு கூடுதல் கல்வி பெறுவதற்காக செலவழிக்கும் தொகை, அந்த கூடுதல் கல்வியின் காரணமாக அவர் தன் வாழ்நாளில் ஈட்டக்கூடிய கூடுதல் வருமானம். சொன்னா பாத்தீங்கன்னா, ஒருத்தர் 12th முடிச்சுட்டு வேலைக்கு போறான், ஒருத்தர் 12th முடிச்சுட்டு டிகிரி படிக்கிறான், அப்ப 4 வருஷம் அவன் படிக்கிறான். சரிங்களா? அப்ப என்னது, நம்ம கல்விக்காக அந்த கூடுதல் காலத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப எடுத்துக்கிற போது அடுத்து நமக்கு வருமானம் வரும்போது கூடுதல் வருமானமாக வரணும். அதான் சொல்றாங்க பாருங்க, கூடுதல் வருமானம் இரண்டையும் ஒப்பிடுவதன் மூலம் கணக்கிடப்படுகிறதுன்னு சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்க, ஒருவர் பள்ளி கல்வியில் இறுதி தேர்வில் வெற்றி பெற்ற பின்பு படிப்பை தொடராமல் வேலையில் சேர்ந்து சம்பாதிக்கலாம். மாறாக 4 ஆண்டுகள் தொடர்ந்து படித்து பட்டதாரி ஆகிய பின் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். அவர் பட்டதாரி ஆவதற்கு கூடுதல் 4 ஆண்டுகள் கல்வி பெறுவதற்கான செலவு தொகை, அக்கூடுதல் கல்வி பெற்றதனால் அவர் வாழ்நாளில் ஈட்டக்கூடிய கூடுதல் வருமானம் ஆகிய இரண்டினையும் ஒப்பிட்டு பார்ப்பதன் மூலம் கல்வியில் தனிநபர் முதலீட்டு கிடைக்கும் பயனை கணக்கிட முடியும் சொல்றாங்க. அடுத்து நேரடி செலவு. நான் சொல்ல பார்த்தீங்களா, அந்த கல்வி கட்டணம், இதுல சிறப்பு கட்டணம் சொல்றீங்க, இதெல்லாம் நேரடி செலவுகள் வரும் கல்வியில. அடுத்து பாருங்க 5, சமூகத்திற்கு கிடைத்த பயன்கள். இந்த கல்வினால சமூகத்தில் என்ன கிடைக்கிறது பாருங்க, இதற்கு மாறாக கல்வியில் முதலீட்டுக்கான சமூக பயன் கல்வியில் செயல்படும் முதலீட்டினால், அதாவது கல்விக்காக செலவழிக்கப்படும் நிதியால் ஒட்டுமொத்த சமூகத்திற்கு கிடைத்த பயன்களை கணக்கிடுவதை குறிக்கிறது சொல்றாங்க. அடுத்த 6, அரசின் நிதியுதவி. இத்தகைய கல்வி செலவுகள் தனிநபர் கல்வி செலவுகளிலிருந்து வேறுபடுகிறது. ஏனெனில் பொது கல்வி செலவுகள் என்பது முழுமையாக இல்லாவிட்டாலும் கூட பெருமளவு அரசின் நிதியுதவி மூலம் மேற்கொள்ளப்படுகிறது சொல்றாங்க. அது 7 பாருங்க, பொருளாதார மதிப்பு. பொருளாதார எப்படி உயர்ந்து பாருங்க, இந்த செலவு பயன் பகுப்பாய்வு முறை பொது செலவுடன் கூடிய கல்வி திட்டத்தின் பொருளாதார மதிப்பை உறுதிப்படுத்தி சொல்றாங்க. என்னென்னது, நாட்டின் உற்பத்தி திறன் அதிகரிப்பு, அடுத்து பாருங்க தொழில்நுட்ப மாற்றங்களை புகுத்துதல், அடுத்து பாருங்க பல்வேறு பொருளாதார துறைகளுக்கு தேவையான பணியாளர்களை ஒதுக்கீடு செய்ய, இதெல்லாம் பொருளாதார மதிப்பில் வருது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.